மன்னிச்சிடுங்க மேடம், நேத்து தெரியாதனமா உங்ககிட்ட வம்பு பண்ணிட்டோம். நீங்க போய் சார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க. அந்த சார் வந்து எங்களை வெளுன்னு வெளுத்து எடுத்துட்டாரு மேடம். ஏன்டா உங்ககிட்ட வம்பு பண்ணோன்னு யோசிக்கிற அளவுக்கு பாரபட்சம் பார்க்காம பிரேக்கே விடாம வெளுத்து கட்டிட்டாரு மேடம். ஆமா மேடம். யாரா இருக்கும்? அவர் அடிச்ச அடியில அப்பா இனிமேல எந்த லேடிஸ்கிட்ட நாங்க தப்பாவே நடந்துக்க மாட்டோம். அந்த அளவுக்கு முரட்டு அடி. நம்மால அடிச்சிருப்பாரு போல இருக்கே. மேடம், இப்ப நாங்க சாரி கேட்ட விஷயத்த சாருகிட்ட சொல்லிடுங்க மேடம். இல்லனா அவர் எங்களை திரும்ப எங்க பார்த்தாலும் விடவே மாட்டாரு. விரட்டி விரட்டி அடிப்பாரு மேடம். குட்டி மேடம், உங்ககிட்டயே நாங்க சாரி கேட்டுக்கிறோம் மேடம். ஏய் சொல்லுங்கடா. Very sorry மேடம். அந்த பயம் இருக்கட்டும். ஆமா, உங்களை யார் அடிச்சா? ஓ, நீங்க நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சிருந்தீங்களோ, அதான் யார் வந்து அடிச்சாங்கன்னு உங்களுக்கே தெரியலையோ? அவரு உங்களை காக்க வந்த காவல் தெய்வம் மாதிரி. உங்களுக்கான சரியான பாதுகாப்பு அவர்தான் மேடம். சும்மா லேசா கிண்டல் பண்ணதுக்கு இப்படி அடிக்கிறாரு. இன்னும் வேற மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டா அவ்வளவுதான், எங்களை உயிரோட புதைச்சிடுவாரு. நான் இல்ல, இனிமே எந்த லேடிஸ் கிட்டயும் இந்த மாதிரி நடந்துக்காதீங்க. உங்க வீட்லயும் பொண்ணுங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் நீங்க பாதுகாப்பா இருங்க. மத்த வீட்டு பொண்ணுங்க கிட்ட இந்த மாதிரி தப்பா நடந்துக்கிறதுலாம் ரொம்ப கேவலமானது. ரோட்ல போற வர பொண்ணுங்க என்னென்ன பிரச்சனையில இருப்பாங்களோ, அவங்க எதை நினைச்சு ரொம்ப பரபரப்பா ஓடிக்கிட்டு இருப்பாங்களோ, அது எதுவுமே தெரியாம அவங்களை டிஸ்டர்ப் பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய அராஜகம். முதல்ல நல்ல விதமா பாக்குற பார்வையை வளர்த்துக்கோங்க. நாம ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட இப்படி நடந்துக்கிறோமே, நம்ம வீட்டு பொண்ணுங்க கிட்ட வேற யாராவது இப்படி நடந்துக்கிட்டா நம்மளால தாங்கிக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. மேடம், இனிமே பெண்கள் எங்கள் கண்கள். சார் அடிச்ச அடியில நாங்க திருந்திட்டோம் மேடம். நீங்க தயவு செஞ்சு பத்திரமா கிளம்புங்க மேடம். இனிமே உங்களுக்கு ஏதாவதுன்னா நாங்க பாதுகாப்பா இருப்போம். அந்த அளவுக்கு நேத்து அவர் கொடுத்த அடி பயங்கரமா பாடம் கத்து கொடுத்துட்டாரு மேடம். ஆமா, அவர் யாருன்னு சொல்லவே இல்லையே. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க மேடம், உங்களுக்கு தெரியாம இருக்குமா என்ன? பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க மேடம். டேய் வழி விடுங்கடா. ஏறுங்க. பாப்பா வண்டியில ஏறிக்கமா. போயிட்டு வாங்க மேடம். வாங்க மேடம். மச்சான், டேய் வாங்கடா போய் டீ சாப்பிடலாம். சரிடா. அம்மா, சொல்லு நிலா. நமக்காக யாரோ ஒருத்தர் இவங்களை அடிச்சிருக்காங்க போல. சூப்பர்லமா. அம்மா உன்கிட்ட நேத்தே சொன்னல, தப்பு பண்றவங்களுக்கெல்லாம் கடவுள் கண்டிப்பா தண்டனை கொடுப்பாருன்னு சொன்னல நிலா. பாத்தியா நடந்திருக்கு. அவங்க யாரா இருக்கும்? நமக்காக இவங்களெல்லாம் அடிச்சிருக்காங்க. அது தெரியல, ஆனா கண்டிப்பா நல்லவங்களா தான் இருப்பாங்க. நிலாமா? மேம். நிலா, ஆர் யூ ஓகே நவ? ஓகே மேம். சடனா நிலா மயக்கம் போட்டு விழுந்ததை பார்த்த உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நாங்க எல்லாருமே ரொம்ப பயந்துட்டோம். நல்ல வேளையா கவினோட வீட்டாளுங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க மேம்? பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்ல. மாஸ்க போட்டு மூஞ்சி கிட்ட காட்டினதும் சட்டனை பயந்துருக்கா, அதனால கொஞ்சம் பிரஷர் ஆகி மயங்கி விழுந்துட்டா. மத்தபடி வேற ஒன்றும் இல்ல மேம். நாங்கெல்லாம் பயந்ததை விட பிரின்சிபல் மேம் தான் ரொம்ப பயந்துட்டாங்க. நிலாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ரொம்ப பயந்துட்டாங்க. அவங்களுக்கு நிலானா ரொம்ப பிடிக்கும். கவின் மேல அவங்க பயங்கர கோவத்துல இருக்காங்க. அவனை என்ன பண்ணாலும் அவன் அடங்கவே மாட்டான். அதனால அவனை என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். ஏய், ஸ்கூல் வந்துருச்சு, இறங்குடா. அப்பா ரொம்ப டயர்டா இருக்குப்பா. டயர்டா இருக்கா? இதை பாட்டிக்கிட்ட சொல்லட்டுமா? ஐயோ வணப்பா சாமி. டேய் கவின், நில்றா. பிரின்சிபல் அவங்க ரூம்ல தான் இருக்காங்க. நீங்க வேணும்னா போய் நிலாவோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அது மரியாதையா இருக்கும்ல. சரிங்க, அப்ப நான் போய் சொல்லிடுறேன். சரி, அப்ப நான் வரேன். பை நிலா. பை மிஸ். டேய் டேய் டேய், என்னடா? என்னப்பா?
ஏடா நீ பாட்டுக்கு பாய் பாண்டு போயிட்டே இருக்க.